ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். அமைச்சர்களுக்கே அப்பாயின்மெண்ட் இல்லை என்று வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிகாரமிக்க ஒருவரை பார்ப்பதற்கு சில அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை அளித்த பிரத்யேக நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியை தற்போது பார்க்கலாம். யார் ஆட்சி செய்யறான்? என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை, என் மக்கள் போட்ட ஓட்டில் இருக்கிற இந்த நாட்டுடைய அமைச்சர்கள் ஆட்சி செய்யணும். முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். பியூரோகிரசி ஆட்சி செய்யக்கூடாது. தமிழர் விரோத கூட்டம் ஆட்சி செய்யக்கூடாது. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. யார் ஆட்சி செய்யறான்? என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை, என் மக்கள் போட்ட ஓட்டில் இருக்கிற இந்த நாட்டுடைய அமைச்சர்கள் ஆட்சி செய்யணும். முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். பியூரோகிரசி ஆட்சி செய்யக்கூடாது. தமிழர் விரோத கூட்டம் ஆட்சி செய்யக்கூடாது. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. யார் ஆட்சி செய்யறான்? என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை, என் மக்கள் போட்ட ஓட்டில் இருக்கிற இந்த நாட்டுடைய அமைச்சர்கள் ஆட்சி செய்யணும். முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். பியூரோகிரசி ஆட்சி செய்யக்கூடாது. தமிழர் விரோத கூட்டம் ஆட்சி செய்யக்கூடாது. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. முதல்வரின் செயலர் அமைச்சர் துரைமுருகனை பார்க்க மறுத்துவிட்டார் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். கண்ணீருடன் துரைமுருகன் வீடு திரும்பியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த அந்த பேட்டியின் ஒரு பகுதியை தற்போது பார்க்கலாம். திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறார். திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறார். அமைச்சர்களுக்கே அப்பாயின்மெண்ட் இல்லை. துறை செயலரை பார்க்க அமைச்சர்கள் காத்து கிடப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாத கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டும் ஆதாரப்பூர்வமா? ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாத கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டும் ஆதாரப்பூர்வமா? அமைச்சர்களுக்கே அப்பாயின்மெண்ட் இல்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். துறை செயலரை பார்க்க அமைச்சர்கள் காத்து கிடப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை அளித்த பிரத்யேக நேர்காணலில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரமிக்க ஒருவரை பார்ப்பதற்கு சில அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை என்றும் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது யாருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த மண்ணை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், அமைச்சர்கள் ஆள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.